நமஸ்தே. பார்ட் 14 அதாவது பார்ட் 14 அப்படின்னு அர்த்தம். சந்திக்து வர்த்தமான் கால், சந்தேகத்தை காட்டும் நிகழ்காலம், டவுட்ஃபுல் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ வகு வந்தால் எப்படி முடிக்கணும்னு சொல்கிறேன். இதோட கண்டினியூவாக ஹம் வந்தால் நம்ம எப்படி முடிக்கணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு வரேன். வ சோத்தா ஹோகா, அவன் தூங்கி இருக்கலாம். வ சீக்தா ஹோகா, அவன் கற்றிருக்கலாம். வ சிக்காத்தா ஹோகா, அவன் கற்பித்து இருக்கலாம். வ ஹன்ஸ்தா ஹோகா, அவன் சிரித்திருக்கலாம். வ ஹட்தா ஹோகா, அவன் அகன்றிருக்கலாம். வ ஹட்டாத்தா ஹோகா, அவன் அகற்றி இருக்கலாம். வஹ் ஹார்த்தா ஹோகா, அவன் தோற்றிருக்கலாம். வ ஹராத்தா ஹோகா, அவன் தோற்கடித்து இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹம் வந்தால் எப்படி முடிக்கிறதுன்னு பாருங்கள். ஹம் ஆத்தே ஹோங்கே, நாங்கள் வந்திருக்கலாம். ஹம் உச்சல்தே ஹோங்கே, நாங்கள் துள்ளி இருக்கலாம். ஹம் உட்டுதே ஹோங்கே, நாங்கள் எழுந்திருக்கலாம். ஹம் உட்டாத்தே ஹோங்கே, நாங்கள் தூக்கி இருக்கலாம். ஹம் உடுத்தே ஹோங்கே, நாங்கள் பறந்திருக்கலாம். ஹம் உத்தர்த்தே ஹோங்கே, நாங்கள் இறங்கி இருக்கலாம். ஹம் உத்தார்த்தே ஹோங்கே, நாங்கள் இறக்கி இருக்கலாம். ஹம் ஓடுதே ஹோங்கே, நாங்கள் போர்த்தி இருக்கலாம். ஹம் கமாத்தே ஹோங்கே, நாங்கள் சம்பாதித்திருக்கலாம். ஹம் கர்த்தே ஹோங்கே, நாங்கள் செய்திருக்கலாம். ஹம் கஹ்தே ஹோங்கே, நாங்கள் சொல்லி இருக்கலாம். ஹம் காட்தே ஹோங்கே, நாங்கள் வெட்டி இருக்கலாம். ஹம் காம்புதே ஹோங்கே, நாங்கள் நடுங்கி இருக்கலாம். ஹம் கூதுதே ஹோங்கே, நாங்கள் குதித்திருக்கலாம். ஹம் கரீதுதே ஹோங்கே, நாங்கள் வாங்கியிருக்கலாம். ஹம் காத்தே ஹோங்கே, நாங்கள் சாப்பிட்டிருக்கலாம். ஹம் ஹிஜாத்தே ஹோங்கே, நாங்கள் பரிகசித்திருக்கலாம். ஹம் கீஞ்ச்தே ஹோங்கே, நாங்கள் இழுத்திருக்கலாம். ஹம் கோத்தே ஹோங்கே, நாங்கள் தொலைத்திருக்கலாம்.